ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பெரிய பெருச்சாளி இந்த பைரவி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி அம்மா கையில் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுடைய ஜானகி அம்மா வந்து ஒரு சைடு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி வந்து இப்படி வந்து ஏமாற்றிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த அஞ்சலி மட்டும் வீட்டுக்கு விட்டு அவளுக்கு வந்து இருக்குது அப்படின்ற கச்சேரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சந்திரமுகியா மாதிரி அவள் வந்து இந்த வீட்டுக்கு வந்தாள்னா வாசல்லே வச்சு வெட்டுமா, அவளை வந்து கொல்லாமல் விட மாட்டேன். இந்த வீட்டுக்கு வந்து பேரப்புள்ள வரும்ன்ட்டு நான் எவ்வளோ வந்து ஆசையை வச்சுருந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ வந்து அது வரவிடாது பண்ணிட்டு இருக்கிறாளே, இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி பொழைச்சிருக்காளே, அவளெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறத வந்து செய்வேன். அவளை வந்து வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலே போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாம் உன்னால பைரவி, இந்த இலக்கிய வாழ்க்கையை வந்து கெடுத்தணும் அப்படின்ட்டு ஒரு பருபோக்கியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து கார்த்தியோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டேன். எல்லாம் வந்து உன்னால தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானகி அம்மா வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அந்த பைரவியை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், என் மகனோட வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறாங்க. நம்முடைய கார்த்தி வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாதிரியே வந்து ஆக்டிங் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் அவங்க கூட்டாளி தானே, உங்களுக்கு எப்படி வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாது இருக்குன்றது தெரியாதுன்னு மட்டும் சொல்கிறாதீங்க அப்படின்ற சொல்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்ற இந்த மாதிரி இந்த பைரவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லாதீங்க, உங்களோட கூட்டாளி தானே, எது பண்ணாலும் 2 பேரும் ஒன்றா தானே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தியும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே வந்து கோவப்பட்டு அந்த பைரவி வந்து அடித்து துவம்சம் பண்ணுறதுக்காக வந்து காலத்தில் வந்து இறக்குறாங்க. நம்ம இலக்கிய கௌதம் வந்து தடுத்துடுறாங்க. இனிமேல் வந்து அந்த ஆஞ்சலி பேச்சை வந்து யாரும் இருக்கக்கூடாது, அவளோட சாப்டர் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலே வந்து முடிச்சிட்டோம் அம்மா, இதுக்கு மேலே வந்து அந்த ஆஞ்சலி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வரமாட்டா, கார்த்தி வந்து மியூச்சுவலாக வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, அதில் வந்து இந்த ஆஞ்சலி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இந்த ஆஞ்சலிக்கு வந்து பைத்தியம் முடிச்சிருச்சா, எதுக்காக வந்து கையெழுத்து போட்டால், நம்மளுக்கு உதவியாக இருந்தது ஒவ்வொருத்தையும் இவ்வளவுமே வந்து இந்த இலக்கியம் வந்து பிளான் போட்டு வெளியே அனுப்பிட்டாலே, ஆனால் வந்து அவள் நம்மளுக்குமே வந்து துரோகம் பண்ணியிருக்கா, அவளை வந்து சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி வந்து இருந்தாலும் இனிமேல் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் கால் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து இந்த பைரவி வந்து நினைக்கிறாங்க. எப்படியாவது வந்து மறுபடியும் வந்து இந்த அஞ்சலியை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராதாங்க இந்த பைரவி வந்து நினைப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி மீறி வந்து கூப்பிட்டு வரணும்னு நினச்சா கூட நம்ம இலக்கிய கையில் இருக்கிற எவிடன்ஸ் எப்பனாலும் வந்து போலீஸ் கையில் கொடுத்து இந்த அஞ்சலியை வந்து ஜெயிலில் தள்ளி கழித்து இங்கே வைக்க முடியுன்றது வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கும் வந்து தெரிஞ்ச உண்மைங்க. ஆனால் வந்து அதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்க மாட்டான்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை இந்த பைரவியுமே வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வசமாக வந்து போலீஸ் கையில் மாட்டுற மாதிரி வந்து செய்வா அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஞ்சலியும் இந்த பைரவியுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜெயிலில் போயிட்டு களி தின்னு 4 செவத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்பின்றது வந்து நிச்சயம் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.